கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 11ஆம் இடத்திற்கு லாபத்திற்கு வருகிறார். 12 ராசியிலேயே கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொஞ்சம் அதிகமாகவே செய்வார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானம்ன்றது பணவரவை குறிக்கக்கூடிய இடம். தனகாரகனாகிய குரு பகவான் 11ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை கூட மிகப்பெரிய மேலான நிலையாக டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து அருமையாக கேளை யோகம் என்கின்ற ஒரு அமைப்பை பெறுகிறார். கேதுவோடு சேர்ந்து பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போது நூற்றுக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருக்கின்ற கன்னிராசிக்காரர்கள் ஆயிரக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் லட்சக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் கோடிக்கணக்கிலும் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எல்லாரும் கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அவரவருடைய பிறந்த ஜாதகத்திற்கு ஏற்றாற் போல ஒரு உயரம் இருக்கிறது இல்லையா, அந்த உயரத்தை நீங்கள் அப்படியே எட்டக்கூடிய பொருளாதார முன்னேற்றம், சம்பாதிப்பதில் ஒரு சாதனைகள் செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. 11ஆம் இடத்துல உச்சகுருவோடு கேளை யோகத்தில் கேது சேருவது என்பது மிகப்பெரிய யோக பலனை குறிக்கக்கூடியது. முதல் 6 மாதங்கள் குருப்பெயர்ச்சியில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 6 மாதங்கள் சுறுசுறுப்பாக இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு.